இந்த ஊரே உன்னை கும்பிடுது, இந்த ஊரே உன்னை வணங்குது. ஆனா நீ எங்களை வணங்கும் போது உன்னை பெற்றதுக்கு நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இந்த ஒரு விஷயம் எனக்கு போதும். நீங்க சாப்பிட்ட சாப்பாடு, நீங்க வாங்கி கொடுத்த வீடு, சுகம் எல்லாம் போயிரும். ஆனா நீங்க நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி வணங்குறீங்கல்ல, அப்ப அங்க என்ன ஆயிரும்னா இந்த விஷயம் போதுன்றானா அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்க. அந்த ஆன்மா ரொம்ப அது ஹாப்பி ஆயிரும், அது பரிபூர்ணமாயிரும். அவ்வளவுதான் விஷயம். ஒரு தாய் தந்தை எங்க நெருக்கடியில் தத்தளிக்கப்படுகிறார்கள் என்றால் சந்தோஷம் இதெல்லாம் கிடையாது. பிள்ளைகள்ட்ட இருந்து அவர்கள் ஒதுக்கப்படுகிற போது அவங்க துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. பிள்ளைகள்ட்ட இருந்து பெண்ணுகிட்டையோ ஆணுகிட்டையோ, ஆணை பெற்ற பெண்ணை பெற்ற தாய் தகப்பன் எங்க ரொம்ப செய்யறான்னா அந்த கம்யூனிகேஷன் கட் ஆகும் போதோ, அவங்கள உதாசீனப்படுத்தும் போதோ, அந்த செயல் குறையும் போதோ ஒரு தாய் தந்தை மறுக்கப்படுறாங்க. அந்த வேதனையிலிருந்து அவங்க வெளியில வராம சும்மா உங்கள்கிட்ட நடிக்கிறாங்க, காட்டிக்க மாட்டாங்க. அதனாலதான் உயர்ந்த யோகி என்ன சொன்னான்னா, ஞானம் என்பதோ குரு உபதேசம் என்பதோ முதல்ல உன் தாய் தந்தைகிட்ட போய் அனுமதி வாங்கிக்குவான். ஏன்னா இந்த சூழத்தை கொடுத்தவள அவதான், அவ அனுமதி இல்லாம உனக்கு கொடுக்க மாட்டேன். என்னுடைய மனைவி எனக்கு ஞானம் பெறதுல ஒரு விஷயம் ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சு. அவ பல நாள் நான் தியானத்துல இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு தடை வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த தடைக்கு காரணம் என்னுடைய மனைவி தான் அப்படிங்கிறத ரொம்ப லேட்டா தான் என்னால உணர முடிஞ்சிச்சு. இப்ப நான் ஞானமான மாறணும் அப்படின்னு அவங்க கிட்ட போய் எப்படி கம்யூனிகேஷன் எப்படி பண்ண முடியல. அப்ப பல நாள் உரையாடி பார்க்கும்போது அந்த தவிர்க்க முடியல, சண்டை தான் வருது, அதுல இருந்து ஒரு சொல்யூஷனை பெறவே முடியல. அப்ப ஒரு செயல் என்னன்னா, நான் ரொம்ப உறுதியாக இருந்ததுன்னா, எனக்கு ஞானம் அப்படிங்கிறத தாண்டி என்னை நம்பி யார் வந்தாங்களோ அவங்கள நான் விட மாட்டேன். அதுல நான் உறுதியா இருக்கிறேன். ஒரு நம்பி வந்திருக்கிற ஒரு பெண்ணை ஞானத்துக்காகவும் நான் விட்டுற மாட்டேன். அதுல நான் உறுதியா இருப்பேன் அப்படிங்கிறதா இந்த தியானத்துக்குள்ளே நான் பண்ண ஒரு மிகப்பெரிய செயலா இருந்துச்சு. அதனால அந்த செயலுக்குள்ள உறுதியா இருந்ததுனால எனக்கு இந்த இறைவன் என்ன மேஜிக் பண்ணான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு சின்னதா அவங்க ஒரு நாள் ஒரு இடத்துல இருக்க சொன்னாங்க என்ன வீட்டுல. அன்னைக்கு எனக்கு ரொம்ப அர்ஜென்டான ஒரு வேலை, என்னால இருக்க முடியல. அப்ப என்ன பண்ண, நான் கிளம்ப வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கு உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க கிளம்புறீங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்க மாங்கல்யத்தை கலட்டி என் காலடியில வச்சுட்டாங்க. இப்ப உள்ள இருந்து எனக்கு ஒரு குரல் கேட்டது, அவ உனக்கு பரிமிஷன் கொடுத்துட்டா உனக்கு ஞானம் கிராண்டரு வந்துகிட்டே இருறான்ட்டாங்க. அவ அழுகுறா, நான் இங்க சிரிக்கிறேன். நான் உங்களுக்கு தாலியை கழட்டி வச்சது விளையாட்டா போச்சான்னா, இன்னொரு 1/2 hour கழிச்சு எடுத்து போட்டுக்க அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். இது சத்தியம், இது உண்மை. அதுக்கப்புறம் தான் என் லைஃப்ல அன்று தியானம் வேற வடிவத்துக்குள்ள பிறந்தது. அன்று வேற ஒரு ரகசியத்தை, வேற ஒரு பரிணாமத்தை நான் அடைந்தேன், வேற ஒரு செயலை பார்த்தேன். ஏன்னா என் தாயும் தகப்பனும் இதுக்கு தடையா இல்லை. என் தாயார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காலமாயிட்டாங்க. என் தகப்பன் எனக்கு நான் பிறந்ததுல இருந்து எந்த விஷயத்துக்கும் தடையா இருந்ததில்லை. ஆனால் இந்த மனைவிங்கிற பந்தம் தடையாக இருந்தது. ஆனா அவர்கள் அனுமதி இல்லாம இந்த ஞானத்தை அடைய முடியாது. இத குரு உபதேசமாக சூட்சமத்துல இருக்கிறவன் கொடுக்க மாட்டான். உங்கள் வாழ்க்கையும் அதுதான். எந்த குரு உபதேசம் வேணாலும் ஆரம்பத்துல தியானம் பண்றதுக்கு குரு உபதேசம் நான் கொடுப்பேன். முழுமை அடையணும்னா உங்கள் வீட்டில் இருக்கின்ற உங்க கூட இருக்கிற அந்த ஆன்மா அது கொடுக்கணும். இப்ப நீ சரணாகதியில உண்மையா இருந்துச்சுன்னா என் மனைவிக்கே தெரியாம கழட்டி வச்சா பாருங்க, அதே மாதிரி நாங்க கழட்டி வைப்போம். அதே மாதிரி உங்க தாயோ தந்தையோ பரவாயில்லப்பா நீ போயிட்டு வாப்பா, உன்னோட விருப்பம் அதானே செய்ப்பா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாம ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதுதான் சொல்றது, அந்த சரணாகதியில அவ்வளவு பெரிய வலிமை இருக்கு, அதுல ஒரு உண்மை இருக்கு, அதுல ரகசியம் இருக்கு. நான் போய் என் மனைவிட்ட, ஓ மனைவி நான் ஞானம் அடையணும், உன் தாலியை கழட்டி என் காலடியில வை அப்படின்னா என்ன ஆகும் சொல்லுங்க? என் மாமியார் சொல்லிட்டு இருந்தாங்க, இவரு என்ன முடியெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும் ஒரு நாள் அப்படின்னு வீட்டுல. அவங்களுக்கு அந்த புரியாது. அவங்களுடைய நோக்கம் வேற. ஏன்னா நீ இந்த உலகத்துல இந்த நாட்டோட தேசத்தோடைய உயர்ந்த உச்சபட்ச பதவிக்கு போயிடலாம், ஆனா ஞானத்தை மட்டும் அடைய முடியாது. அது இறைவனாலே மட்டுமே வழங்கப்படுகிற ஒரு செயல். அதுக்கு அவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. படிப்படியா ஒரு ப்ராசஸ்லயா ஒருத்தனை ஏற்றும். அது ஒரு அற்புதமான தருணங்க. அப்படி ஒரு நிகழ்வுகளை ஒரு மனிதன் அந்த பியூரா அதை பார்க்கணும்.
ஒருத்தன் ஞானம் அடையிறது முக்கியம் இல்லை, அவன் ஞானம் அடையிறதுக்கு நடக்கிற ப்ராசஸ் இருக்கு பாருங்க, வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம். நான் தான் சொல்லிட்டேன், என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணம் என்னன்னா, ஞானத்துக்கான அந்த ரூட்ல ஒவ்வொரு செக்ஷன்லயும் ஒரு செக் இருக்கும், ஒரு பிளாக் இருக்கும், ஒரு இடத்துல தியானமே நிற்கும், ஒரு இடத்துல பெரிய இதாகும். அதுக்கு காரணத்தை ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அதை உணர்த்தி அந்த இடத்துல இருந்து கடந்து வர்ற அந்த சூழல் இருக்கு பாத்தீங்களா, அது லைஃப்ல மறக்க முடியாத சூழல், அதை மறக்க முடியாத செயலா இருந்துச்சு. அந்த அனுபவம் தான் மிக நுட்பமான ஒரு அனுபவமா இருந்துச்சு. பழனி மாதிரி ஒரு 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 மலையில அந்த மாதிரி ஒரு 2-3 சூழல்ல ஒரு 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 பெரிய பெரிய செயலெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். அப்ப ஒருத்தர் எப்படி அந்த பிரபஞ்சம் வழி நடத்துது அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இருக்கும். அப்ப என்னென்னலாம் உங்களுக்குள்ளே நிறைய அடுத்தடுத்த செக்ஷனுக்குள்ள ஒரு தடை இருக்கும், அந்த தடையை அழகா எடுக்கும், அது தாக்கு பிடிச்சு நிக்கணும். யார் எடுக்க முடியுமோ அங்க தர்மத்தோட நின்னாதான் அது செய்ய முடியும். இப்ப என்கிட்ட இருந்தது பலம் பலவீனங்கிறது எனக்கே தெரியாது, இந்த பிரபஞ்சம் தான் எனக்கு இப்படி ஒரு வழியை காட்டுனுச்சு. நான் ஒரு விஷயம் தான் பண்ணேன், என்ன ஒப்பு கொடுத்தேன். நீங்க ஒரு குழந்தைய போய் ஒரு கோயில்ல போய் தத்து கொடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி நான் தத்து கொடுத்து நின்னேன். இவ்வளவுதான் நான் செஞ்ச காரியம். என்கிட்ட எந்த தனி திறமை டேலண்ட் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு வேலைய எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ பாத்துக்க. அடிக்கடி நான் பயன்படுத்துற வார்த்தை தான், எனக்கு ஒன்றும் தெரியாது நீ பாத்துக்க. அந்த ஒன்னும் தெரியாதுன்னு சொன்னதுனாலதான் பல விஷயங்களை எனக்கு இந்த பிரபஞ்சமும் ஏதோ ஒரு வடிவத்துல ஒரு ஆசிரியராகவும் குருவாகவும் கடவுளாகவும் இருந்து ஒவ்வொரு வகுப்பா நடத்தி என்னை வந்து வழிகாட்டுனுச்சு. அப்ப அததான் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள நம்ம வந்து சொல்லணும்னு நினைக்கிறோம். உங்ககிட்ட அந்த ஓப்பனா சில விஷயத்த ரகசியத்தை எதுக்கு பேசணுங்கிறோம்னா, அது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த 10 வருஷம் கழிச்சு கூட இந்த வார்த்தை உங்களுக்கு தேவைப்படும். அங்க நான் வரணும்னு இல்லை, இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு நிச்சயமா அந்த இடத்துல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். அப்ப அன்னைக்கு நீங்க ஞானமடைய போற நேரத்துல என்னைக்கோ நான் சொன்னது உங்களுக்கு ரீகால் ஆகும். அந்த தருணம் உங்களுக்கு வரும். அந்த பசுமையான நாட்கள் உங்கள் கண்ணுல இருந்து கண்ணீர்கள் அப்படியே ஆறா பொங்கி ஓட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி செயல் வடிவம்லாம் இருக்கு. அதனால இந்த உலகத்துல தலை சிறந்த விஷயம் எதுன்னா, மனிதனாக பிறந்து எந்த கடமை வேணாலும் செய்யலாம். அந்த கடமையிலேயே அந்த ஞானம்ங்கிற ஒரு பாதையை பிடிச்சிட்டு போறது இருக்குல்ல, அந்த பயணமே ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பயணம் வந்து வார்த்தையால விவாதிக்க முடியாது. நான் அதுதான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் பக்தி இறை இல்லைங்க அதுக்குள்ள. அது நீங்க தயவுசெய்து நோட் பண்ண மாட்டீங்க. அது இல்லை. அது நீங்க தரவா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை காடுகளை பத்தி தெரியணும்னா எந்த புத்தகத்துக்குள்ளேயோ எந்த ஆன்லைன்லயோ போய் பார்த்து தெரிஞ்சிட முடியாது. சில ரகசியத்தை நீங்க உணரணும் அப்படின்னா, சில விஷயத்த தெரியணும்னா அது உங்களுக்குள்ள நிகழும். அந்த நிகழ்வுகள் உங்களை வந்து ரொம்ப வியல்பா ஆழ்த்திடும். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ற பேர் ரகசியம். நல்லா வாழ்க்கையில பல நாள் இந்த நிமிடம் மரணம் வந்தா கூட அதை முத்தமிடணும் காத்திருக்கிறது காரணம், அந்த மரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சாங்க, அதை காட்டி கொடுத்தாங்க. அதோட செயல் என்ன, அதோட பொசிஷன் என்ன. அப்ப ஒரு மனிதனுடைய ஹைலைட் என்னன்னா, யாருக்கிட்ட வேணாலும் பயப்படாம இருக்கலாம். மரணத்துக்கிட்ட எல்லாரும் ஒரு இடத்துல பயந்துருவோம், ஒரு நாள் நடுங்கிடுவோம். அப்ப அதுக்கிட்டயே ஒருத்தன் அது எனக்கு வரும், எப்படி வரும், எப்ப வரும், அது வந்தா என்ன கையாளணும்னு எனக்கு தெரியுதுனால அதை பத்தியும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. அப்ப அங்க வந்து உடல் சோர்வடைந்து உடல் துன்பப்பட்டு மருத்துவர்கிட்ட போய் நம்ம காப்பாத்துவோமா, அவர் போடுற ஊசி அவர் போடுற மருந்துல பொழைச்சுக்குவோமான்னு நினைப்போம்ல. இப்ப போயிருவோம் அப்படின்னு நமக்கே தெரியும். அந்த ஊசி மாத்திரையா டாக்டர் ஆஸ்பத்திரியை சுத்தி இருக்கவங்களை பத்தி நமக்கு யோசனையே வராது, நமக்கு தான் தெரியுமே. அப்ப இந்த தருணம் யார் காட்டி கொடுப்பா? இந்த தருணம் உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு துன்பம் அங்க வராது. இன்னும் 1 hourல நீங்க மரணம் அடைய போறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா துன்பம் எப்படி வரும்? தெரியாதனாலதான் நீங்க துன்பத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் நடந்துகிட்டே இருக்கிறீங்க. தெரியல உங்களுக்கு. அதனால இதுல இருந்து நான் எப்படி விடுபட போறேன், இந்த துன்பத்துல இருந்து எப்படி வெளியில வர போறேன், இந்த கொடுமையில இருந்து நான் எப்படி வரப்போறேன், இந்த மரண அவஸ்தையிலிருந்து எப்படி நான் விடுபட போறேன் அப்படின்னு தெரியாதனால. தெரிஞ்சிருச்சுன்னா அந்த அவஸ்தையே இல்லையே. நீங்க முக்காவாசி யோகிகள் அவன் என்ன பண்ணான், கேன்சர்ல அவஸ்தைப்பட்டான். எவனுமே அவஸ்தையா நினைக்கல. ஏன்னா அவன் உடலுக்குள்ள இருக்கிற முக்கியமாக அந்த பேர ஆனந்தத்தை பார்த்துட்டான் வெளியில, ஆன்மாவை.
அப்ப அவனுக்கு என்னன்னா எல்லாமே எண்டு வரைக்கும் தெரிஞ்சதுனால இது இப்படித்தான் நடக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. பக்கத்துல ஒருத்தர் சாமி இவ்வளவு துன்பப்படுறாரு, இவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ரமணர் சொன்ன வார்த்தை, அந்த சூளத்துக்கு ஏன் நீ இவ்வளவு அக்கறை செலுத்துற? அது என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும், அது என்னென்ன பண்ண போகுதுங்கிறது எனக்கு தெரியும். நீ ஒண்ணு செஞ்சும் அதை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். ஆனா நீ என்ன பண்ற? மனம் படைத்த மனிதன் சாமிக்கு ஏதோ உதவுறேன், சாமியோட உடலை நான் சரி பண்ண ட்ரை பண்ணா தோத்து போயிருவ. நான் எனக்கு தெரியாதா அது சரி செய்ய? தெரிந்தவனே அமைதியா இருக்கிறனா, தெரியாத நீ ஏன் தங்கு புக்குன்னு குதிக்கிற? அப்ப என்ன ஆகும்? இப்ப உங்க மரணத்தை பத்தி உங்களுக்கு புரியல இருந்தா நீங்க வேகமா என்ன ஆட்டோல தூக்கி போட்டு மருத்துவமனைக்கு போன்னு சொல்ல மாட்டீங்க. தேவைப்பட மாட்டார் டாக்டர், எனக்கு தெரியும் அப்படின்றீங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்ப இதுக்குள்ள பயம் போயிருச்சு, ஒரு வேற வடிவம் வந்துருச்சு. அப்ப நீங்க இந்த வாழ்க்கையை யாரையும் நம்பி இல்லை. புரியுதுங்களா? அதனால நீங்க அதை பார்த்துக்கங்க. இறந்ததுக்கு அப்புறம் மனிதர்களுக்கு மாலை போடுறது, வெடி வெடிக்கிறது, கோடி வெடிக்கிறதுலாம் வேடிக்கை. ஒரு மனிதன் இறந்தால் எப்படி இருப்பான்னா, அவன் ஒவ்வொரு நாளும் செத்துதான் ஒரு யோகி தெரிஞ்சுக்கிறான். அவனுக்கே அவன் வெடி வெடிச்சுக்கிறான், அவனுக்கே அவன் மாலை போட்டுக்கிறான், அவனுக்கே அவன் கோடி போட்டுக்கிறான், எல்லாம் பண்ணிக்கிறான். அதனால அவனுக்கு ஒரு மனிதன் இதெல்லாம் செய்யறத அவன் விரும்புறதே இல்லை. இப்ப அந்த செயல்ல இருந்து நீங்க ஒரு தருணத்தை அனுபவிச்சீங்கன்னா அது எப்படி இருக்கும்னு பாருங்க. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இல்லைங்க, நான் தான் என்னென்ன சொல்லிட்டேன்னா, தியானம்னு ஒரு மந்திரத்தை கொடுத்துட்டோம், தியானம்னு ஒன்று சொல்லிட்டோம், வகுப்புக்கு வர்றவங்கள்ட்ட தியானம் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டோம், அதுக்கு ஒரு உபதேசமும் பண்ணிட்டோம், அதுக்கு ஆசீர்வாதமும் பண்ணுறோன்ட்டோம். திருப்பி அது எப்படி இருக்கும்னு கேட்டால் அதுக்கு நான் என்ன விளக்கம் கொடுக்க? சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, காலத்தை நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு காலம் தெரிஞ்சதுனால இப்போ ஒன்று கொடுத்துட்டோம், இதை இன்னைக்கு நீங்க பயிரிடுங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா எப்ப அறுப்பேன்னு கேக்குறீங்க. அது திருப்பியும் நீங்க என்ன மறுவாட்டி என்ன கேக்குறீங்கன்னா எப்படி எப்படிலாம் பயிரிடலாம் அப்படின்னு அதுல கொஞ்சம் டீட்டெயிலுக்குள்ளேயே கேட்டுட்டே இருக்கிறீங்க. அது வேண்டாம். அது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த காலம் ரொம்ப உகந்த காலமா வந்திருக்கு. உகந்த காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சராசரி மனிதன்ட்ட நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்னதுதான், நீங்களா இருந்தாலும் அதான். நீங்க நாளைக்கு ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னா உங்க மனைவியை கூட உங்களால மாற்ற முடியாது. உங்ககிட்ட சக்தி இருக்குங்க, அதை நீங்க பயன்படுத்த முடியாது. புரியுதுங்களா? நீங்க சாமியாரா இருந்தா பயன்படுத்தலாம், உண்மையான யோகியா இருந்தா உங்க மனைவிக்கு கூட உங்க சக்தியை பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தினீங்கன்னா அங்க பிரபஞ்சம் உங்களை விட்டுட்டு போயிடும். அந்த சக்திக்குன்னு குறிப்பிட்ட வருஷம் இருக்கும், அதை வேணா நீங்க வச்சு பயன்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? ஒரு பைப்பு தண்ணி நிலஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு பாத்திரத்துல, அதை நீங்க கண்ட பக்கம் பயன்படுத்தினீங்கன்னா பைப்பை நிறுத்திடுவாங்க. அப்ப நீங்க குடத்துல இருக்க தண்ணியை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு என்ன பெரிய சவால் இருக்கும்னா, நீங்க ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மனிதர் நீங்க சொல்றத கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்க முடியாது. நீங்களா இருந்தாலும் அதான். நான் மனிதனா இருக்கும்போது நான் கேட்க மாட்டேன். இப்போ நான் ஒரு மனிதனா இருந்து ஆப்போசிட்ல உட்காந்துருக்கேன்னா என்னமோ சொல்றாங்க, அதை கொஞ்சம் கேட்போம். ஏதாவது மாறணும், அதுக்கு தானே இங்க வந்திருக்கோம், பார்ப்போம், அப்படிதான் நான் நினைப்பேன். புரியுதுங்களா? ஏன்னா மனம் அப்படிதான் யோசிக்கும். ஆனா அப்படியாப்பட்டவன் ஒரு சங்கல்பம் வாங்கும்போது அவனுக்கே தெரியாம அவன் மாறுவான். புரியுதுங்களா? கருவாடு கடைக்கு வந்தவன் வேற கடவுளாக மாறி போனவன் கதையெல்லாம் இருக்கு. புரியுதுங்களா? இங்க நிறைய தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே நிறைய வரலாறு எடுத்து பாருங்க. தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு சுத்தி இருந்தவன்லாம் யோகியா இருக்கான், பெரிய பெரிய மேஜிக் பண்ணியிருக்கான். சாமியா சுத்திக்கிட்டு இருந்தவன்லாம் என்ன பண்ணியிருக்கான்? சிறைச்சாலையில போய் உட்காந்துருக்கான். ரெண்டு வடிவத்துக்குள்ளேயும் மாற்றம் வேற மாதிரி நடக்கும். அதனால அந்த மனம் படைத்த நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு கிடைச்சிருக்க வேலையை முடிந்த அளவுக்கு செய்யறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி செஞ்சோம்னா, இந்த காலம் என்ன பண்ணோம்னா உங்களை முழுமையா உட்கார்றதுக்கான வேலையை செஞ்சு கொடுக்கும். இப்ப நான் செய்ய வேண்டியதுல என்னுடைய ரோல் இல்லை. புரியுதுங்களா? காலம்ங்கிறது, இந்த பூமிங்கிறது, இந்த உலகங்கிறது எல்லாம் இறைவனால உருவாக்கப்பட்டது. நீங்க எந்த மூலையில வேணாலும் உட்காந்து தவம் பண்ணலாம், அதுக்கான ஒரு சூழல் வந்திருக்கு.
அதை நீங்க தொடர்ந்து நல்ல செயல்ல செய்யும் போது நீங்க மாறுறீங்கன்னு சொல்றேன். மீண்டும் நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்களை மாத்த வரலங்க, இந்த பிரபஞ்சம்தான் மாத்துன்னு சொல்றேன். அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரணாகதியை பண்ணாதான் கர்மாவை அழிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? சரணாகதிங்கிறது இருந்தாதான் ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், ஏன் நமக்கு மட்டும் கெட்டது நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குற இடம் சரணாகதி. ஆமா, சரணாகதி இருக்கும்போது ஒருத்தன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கப்படுகிறது. அதுதான் இப்ப சரணாகதி அடைஞ்சா புத்தர் மாதிரி ஒருத்தருக்கு ராஜா பதவி ரெடியா இருக்கு. அவன் உண்மையா சரணாகதியில இருந்ததுனாலதான் ராஜாவோட உனக்கு ஒரு பெரிய பதவி தர்றேன் அப்படிங்கிற அந்த சரணாகதி தான் காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துச்சு. இப்ப இருக்கிற துயரம் துன்பத்தை பத்தி கவலைப்படாத, ஆனா எல்லாமே செத்து போயிருவோம், நீ சாவ மாட்ட, நான் உனக்கு அதுக்கான வழியை காட்டுறேன்னு அதை காட்டி கொடுத்துச்சு. அது எதுவும் இமேஜினேஷன் எல்லாம் பண்ணாதுங்க. கடவுள் குருங்கிறது என்னன்னா இமேஜினேஷனே அங்க இருக்காது, அந்த ரியல் இருக்கும். அந்த ரியல்னாலதான் நமக்கு துன்பம் இருக்கும்போது நம்ம ஓடி போயிடுவோம். அந்த இமேஜினேஷனா இருக்கிற இடத்துல பரவசத்துல நின்னுறோம். இந்த ஆசை அப்படின்னு இருக்குல்ல, புத்தரே என்ன சொன்னார்னா ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்றது இல்ல. ஆசையோட ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஆசையோட ஒரு பொருளை இன்னொரு பொருளை வைக்குதுன்னா அது ரெண்டுமே ஆசையா தான் இருக்கும். அதை வணங்குறவங்க யார் வணங்குவாங்கன்னா என்ன மாதிரி ஆளு வணங்க மாட்டாங்க. அதுக்கு உதாரணமே நான் சொல்லிடுறேன். உங்க ஊர்ல ஒரு சிவலிங்கம் இருக்குல்ல, அந்த சிவலிங்கமும் ஆசையா தான் இருக்கு, அந்த சிவலிங்கத்தை வச்சவரும் ஆசையா தான் இருக்கிறாரு. அப்ப அந்த சிவலிங்கத்தை வணங்குறவன் என்ன மாதிரி எவனுமே வணங்க மாட்டான். எவனெல்லாம் பரவசமா இருக்கணும், எவனெல்லாம் குடும்பத்துல உயர்வா இருக்கணும், புள்ள பொண்டாட்டி காசு பணம் ஆசைப்படுறவன் அத்தனை பேரும் அங்க போய் நிற்பான். புரியுதுங்களா? ஒரு நாள் ஆசையை தொலைக்கணும்னு நினைக்கிறவனும் அங்க போய் நிக்கலாம். ஆனா ஆசையே இல்லாதவன் அங்க போக மாட்டான். ஏன் அப்படின்னா அந்த பொருளும் ஆசையா தான் இருக்கு, அந்த பொருளை வச்சவரும் ஆசையா தான் இருக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள பல ஆயிரம் பேர் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சனிக்கிழமை லீவுன்னா போய் நிக்கிறாங்க. அப்ப பயங்கர மிராக்கள் தானே அந்த இடம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சென்னையில பீச்ல ஒரு நாளைக்கு ஈவினிங்ல பாத்தீங்கன்னா 20,000 பேர் நிக்கிறாங்க. அப்ப சென்னை பீச் என்ன சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லிடலாமா? இல்ல இப்படி எடுத்துக்கலாம். சார் பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா வெள்ளிக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்க விலக முடியாது. அப்ப அதெல்லாம் அந்த கடையெல்லாம் சக்தி வாய்ந்த கடைன்னு எடுத்துக்கலாமா? ஒரு பார்க்குக்கு போனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் நிற்பாங்க. அந்த பார்க்கை வச்சவர், அந்த பார்க்கை உருவாக்குன ஒரு பெரிய உயர்ந்தவர்னு நம்ம வச்சுக்கலாமா? அப்ப எப்படி ஒரு செயல் வடிவத்தை பார்க்கணும், ஒரு செயல் வடிவத்தை செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப ஆசை அப்படிங்கிறது என்னன்னா எண்ணத்தை யார் வேணாலும் தூண்டிட்டு போயிடலாம். எண்ணத்துல இருந்து ஒழிக்கிறதுக்கு என்ன வழி அதை காட்டுறதுக்கு தான் ஒருத்தர் வேணும்னு நம்ம சொல்றோம். எண்ணத்தை மேம்படுத்தி கொள்றதுக்கே ஒருத்தர் வர்றாருன்னா அது எதுக்கு? புரியுதுங்களா? ஆதிசக்கரர் உருவாக்கி வைத்த அத்தனை கோவில்கள்லையும் எல்லா மனிதனும் அந்த காலகட்டத்துல அப்படிதான் இருப்பாருன்னு அவருக்கு தெரிஞ்சுதான் வச்சாங்க. அவங்க ஞானத்துக்கு வர மாட்டாங்க, தியானம் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுனாலதான் இந்தியாவுல கோயிலே உருவாக்கப்பட்டது. நீங்க கும்பிடுறதுக்காக கிடையாதுங்க, நீங்க வரமாட்டீங்க, இதுலயாவது ஒரு சொல்யூஷனை பெற்றுக்குங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் ஒருத்தர் வைக்கிறாரு. இதுல இருந்து சொல்யூஷன் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா, நீங்க இந்த காலகட்டத்துல இதுதான் இப்படிதான் நீங்க இருப்பீங்க, இதை விட்டுட்டு வர மாட்டீங்க, காடு மலைகளுக்குள்ளேயோ உங்க வீட்டுக்குள்ளேயோ உட்காந்து தியானம் பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் இந்த வேலையை பண்ணார். அப்ப நீங்க புரிஞ்சு ஒரு செயல் வடிவமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல். அப்ப கடவுளையோ குருவையோ மனைவியையோ குழந்தையோ ஒரு வீட்டையோ எந்த ஒரு மனிதன் ஆசைப்படாம ரியலா பாக்குறான்னா அவன் நல்ல செயலுக்கு மாறுறான்னு அர்த்தம். அதையும் ஆசையா பார்க்கணும் அந்த பொருளை. அதை எப்படி ஆசையா பாக்குறதுக்கான ஒரு பொருள் என்ன இருக்கு? ஒரு பெண்ணு இருக்கிறா, 20 வருஷம் வேற வீட்டுல வாழ்ந்தா, 20 வருஷம் கழிச்சு ஒரே ஒரு மஞ்சள் கைத்தை தூக்கி கழுத்துல கட்டி விட்டு 3 முடிச்ச போட்டோன்னே அவ எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்மளே கதின்னு இருக்கிறா, தன்னையா கொடுக்குறா. அவளுக்கு போய் நீங்க ஆசையா பார்த்து கொண்டாடிக்கிட்டு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துட்டு பாட்டு பாடிட்டு அழைஞ்சீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? நீங்களும் ஆசையா தான் இருப்பீங்க, அதுவும் ஆசையா தான் இருக்கும். அது ரியலா பாத்தீங்கன்னா அங்க மாற்றம் இருக்கு. இப்ப ஒரு யோகி என்ன பண்றான்னா ஒரு சிவலிங்கத்தை பார்த்து கும்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் பார்த்து அந்த சிவலிங்கத்தை ரியலா பாக்குறான். இதுக்கு நீ ஒரிஜினல் கடவுளா இருந்தா எப்படி இருக்கும்,
அப்படின்னு ஒருத்தனுக்கு தோணிருச்சு. அப்ப தோணு அவனுக்கு என்ன சொன்னதுன்னா, ஒரு நாள் என்ன பண்ணிருச்சுன்னா, அந்த மாதிரி ரியலா பார்க்க தொடங்கிட்டல, இதை பார்க்காத, ஒரு நிஜமான இடத்த நான் உனக்கு காட்டி தரேன்னு அது காட்டி கொடுத்துச்சு. அப்படிதான் விஷயம். இப்ப ஆசையா ஒரு பொருளை பார்க்கறத விட்டுட்டு ரியலா பார்க்க ஆரம்பிங்க. அந்த பொருளோட வேல்யூ என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. உங்க கூட இருக்கிற பொருளை எல்லாத்தையுமே, நீங்க வாங்குற பொருளும் சரி, விற்கிற பொருளும் சரி, கொடுக்க எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு ஆசை இருக்கிறதுனாலதான் நீங்க அந்த விஷயத்திலிருந்து விடுபட முடியல. அது ஒரு கொண்டாடப்படுகிற ஒரு இடமாவும் ஒரு பரவசமாவும் தான் இருக்கும். அதுதான் செயல். அப்ப நீங்க ஒரு 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 ஞானி ஒரு இடத்துக்குள்ள வர்றான்னா அவன் எப்படி ஆசைப்பட்டு வரமாட்டாங்க, ஆசைப்பட்டு வரமாட்டான். அப்ப அதுதான் செயல். அப்ப அந்த செயல்ல இருந்துதான் விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பொருள். அப்ப ஒரு ஞானியா இருக்கிறவன் ஆசைப்பட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டான்னா அந்த பொருள் எப்படி ஞானமா இருக்கும்? நான் ஆசைப்பட்டுட்டேன், இதே இடத்த கோயிலாக்கன்னு ஆசைப்பட்டேன். இந்த இடம் கோவிலா இருக்குமா, ஆசையா இருக்குமா? தாஜ்மஹால் இருக்கு, ஆசையா இருக்கா, கோவிலா இருக்கா? அப்ப இதுதானே பெரிய கோவில். ஆசையால இல்ல, கோவிலா இருக்கு. மீனாட்சி கோவில் ஆசையால இல்ல, கோவிலா இருக்கு. ஏன்னா அந்த கோவிலுக்குள்ள வச்சவன் அந்த சிலை என்ன, அந்த சிலைக்குள்ள இருக்கிற அந்த இடம் என்னன்னு அறிஞ்சிட்டு வச்சான். அப்ப அங்க என்ன ஆகும்னா, அங்க வர்ற மனிதனுக்கு அந்த சிலையும் அந்த செயலை என்ன பண்ணும்னா, அவன் ஆசையோட வர்றவனா ஆசையை ஒழிக்கும். சவாலா சொல்றேன், இங்க இருக்கிற சிவலிங்கம் அந்த ஆசையை ஒழிக்க சொல்லுங்க. சவால் விட்டு சொல்றேன், ஆசையை ஒழிக்க சொல்லுங்க. ஆசையை ஒழிக்கணும்ல, அதுதாங்க செயல் வடிவம். நீங்க கிளம்பி போங்க, யாராவது நல்ல தியானம் பண்ணா மூகாம்பிகை கோயில்ல போய் வெளியில போய் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பாருங்க. அது ஆசையா வச்சதா அந்த சிவலிங்கம், இல்ல எது அதோட தன்மை எப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும். சும்மா வார்த்தையால வெளியில பாக்குறதுக்கு மூகாம்பிகைங்கிறது நீங்க எப்படி பாப்பீங்கன்னா ஒரு பெண்ணுன்னு பாப்பீங்க. நான் போய் மூகாம்பிகை பெண்ணாவும் பார்த்ததில்லை, ஆணாவும் பார்த்ததில்லை. அது ஒரு சக்தியா தான் பாக்குறேன். எனக்கு அது பெண்ணாவும் காட்டி கொடுத்ததில்லை, ஆணாவும் காட்டி கொடுத்ததில்லை. அப்ப எனக்கு அங்க பெண்ணும் தெரியல, ஆணும் தெரியல. அப்ப ஆசை இல்லாதனாலதான், அந்த இடத்த உருவாக்குனவன் ஆசை இல்லாம இருந்ததுனாலதான் எனக்கு என்ன பண்ணுச்சு, எனக்கு 10 ஏக்கர் நிலம் கொடு, 10 பவுனு கொடு, என் பிள்ளைய படிக்க வைன்னு வேண்டுதல் வேண்ட வைக்கல. என்ன மாத்துனுச்சு. பல நாள் வேண்டிக்கிட்டு இருந்த என்ன அதே சிவன் கோயில் ஒரு நாள் என்ன மாத்துனுச்சு, என்ன வேற வடிவத்துக்குள்ள ஆக்கணுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, அதை வச்சவன் ஆசை இல்லாத ஒருத்தன் அதை வச்சிருக்கிறான். அதனாலதான் பல நாள் சொல்றது, ஒரு கோயிலை உருவாக்குறீங்க, ஒரு வீடோ ஒருத்தரையோ ஒருத்தன் ஆசை இல்லாதவன் பார்த்தானா ஒரு நாள் நீங்களும் ஆசை இல்லாம மாறி போயிருவீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் ஒரு இடத்துக்குள்ள ஞானி அவ்வளவு சாமியானியா வரமாட்டான். அதனாலதான் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு யோகி கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுப்பாங்கன்னா, நீ ஒரு தனி மனிதன் அல்ல, உன்னை சுத்தி அந்த ஆறான்னு சொல்லக்கூடிய பேராற்றல்கள் ஆயிரக்கணக்கான பேர் போவாங்க. ஒரே அலைவரிசையா இருக்காதுங்க. நம்ம தியானத்துல வெவ்வேறு வடிவத்துக்குள்ள இருக்கும். சில பேருக்கு தியானத்துல தீட்சை கொடுக்கும் போது காளி மாதிரி கூட தெரியும், சில பேருக்கு ராமன் மாதிரி தெரியும், சில பேருக்கு இயேசு மாதிரி கூட தெரியும், சில பேருக்கு செயல் தெரியும். இது தெரியுங்கிறது இல்ல, அந்த அலைவரிசை தான் அது வெளிப்படுத்துது. இது நாம எதுவும் பண்ணல. அப்ப அந்த அலைவரிசை என்னன்னா, இந்த உடலுக்குள்ள அது செய்ய வேண்டிய சில கடமைகளை இந்த உடலை பயன்படுத்தி செஞ்சுக்குது. அப்ப ஆப்போசிட்ல இருக்கிற பொருள் என்ன ஆகுன்னா, அது ஆசையாக இருக்கிற பொருள் ஒரு நாள் அந்த ஆசையிலிருந்து விடுபட்டுரும். கையில வச்சிருக்க பொருள் அதுவே போடும், இல்லைன்னா தானா கீழே விழுந்துரும். இதுதான் ஞானத்தை தேடுறதுன்னு பேரு. ஆசையாவே இருக்கிறவற்றை நீங்க போய் காலில் விழுந்து ஒரு சிவலிங்கத்தை வணங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இன்னும் கழுத்துல 4-5 சங்கிலியை தூக்கி போட்டுக்கதான் பாப்பீங்க. புரியுதுங்களா? இன்னும் 2-3 ஆடிக்கார வாங்கதான் ட்ரை பண்ணுவீங்க. இன்னும் பொலிட்டிக்கலா சாகுற வரைக்கும், செத்தது சாகுற அந்த கடைசி தருணத்தை வரைக்கும் தலைவனா உட்காரணும்னு நினைப்பீங்க.
அப்புறம் உங்களுக்கு என்ன கண்ணுக்கு தெரியும்னா, நாங்க திருவிழான்னு சொல்லுவோம், நாங்க கும்பமேளான்னு சொல்லுவோம், நீங்க ஈவென்ட்டும்பீங்க. நீங்க வேற வடிவத்துக்குள்ள இருந்து பேசுவீங்க, வேற வடிவத்துக்குள்ள இருந்து செய்வீங்க. நாங்க ஒரே நேரத்துல மக்கள் அப்படியே ஞானம் அடைய போறோம். முதல்ல ஆசையா நீங்களும் இருக்கிறீங்க, நீங்க வைக்கிற பொருள் இருக்கு, அந்த பொருளை சுத்தி இருக்கிற பொருள் எல்லாமே ஆசையா தானே மாறும். புத்தரை தேடி வந்தவன் யாரும் ஞானம் அடையலைங்க. ஆனா என்னன்னா, அவன் தன்னை மறந்து உட்கார்ந்து இருந்தான். இன்னைக்கு புத்த கையாவுக்கு போங்க, நீங்க புத்த கையாவுக்கும் போங்க, இங்க இருக்கிற இடத்தையும் போய் பாருங்க. தன்னை மறந்து அவன் ஒரு வேலை செய்யறான். ஏன்னா அந்த இடத்துக்குள்ள போனோம்னா அவன் அங்க இல்லங்க, தொலைஞ்சு போயிடுறாங்க. சவாலா சொல்றேன், அங்க போகும்போது அவன் ஒரு மனுஷனா போறான், அந்த இடத்துக்குள்ள போய் 10 நிமிஷம் 20 நிமிஷம் தியானம் பண்ணும்போது அவனே மறந்துடுறான். 1 மணி நேரம் கழிச்சுதான் தான் யாருன்னே தெரியுது அவனுக்கு. அவன் அதுல இருந்து விடுபட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. என்கிட்ட நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்கினவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம், 1 நாள் 2 நாள் 1 மாசம் கூட அகலாமல் இருந்திருக்கிறார்கள். இதே அனுபவம் எனக்கு இருக்கு. ஒரு பைத்தியக்காரர் மாதிரி ஒருத்தர் எனக்குள்ள ஒரு வேலை செய்யும் போது அதிலிருந்து விடுபட முடியாம பல நாள் அகலாமல் அதுவாகவே இருந்தேன். ராமகிருஷ்ணர் காளி கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் பல நாள் அவர் வெளியிலேயே வர முடியல. நடை பெண்ணு மாதிரி இருக்கு, உடை பெண்ணு மாதிரி இருக்கு, அவர் பண்ற எல்லா வேலையும் பெண் வடிவத்துக்கு மாறி போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த தன்மையை இவர் அந்த அளவுக்கு தீவிரமா தாக்கி பிடிச்சு. அதான் செயல், அதான் வடிவம். இதை நீங்க உணர்ந்து செயல்பட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கப்படுறது என்னன்னா, யாருக்கு வேணாலும் நாளைக்கு இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து பாகுபாடு இல்லாம ஒரு ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றலை நீங்க சங்கமாவோ ஏஜென்சியாவோ லோகோ போட்டெல்லாம் ஒண்ணு விற்க முடியாது. அது பொதுப்படையான செயல், அதுக்கு ஏஜென்சி கிடையாது. அது நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கிட்ட பெற்றிருக்க விஷயம், நம்ம கொடுக்கிற விஷயம் நம்மளது இல்ல அப்படிங்கறத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கங்க. அதே நேரத்தில் நாளைக்கு நீங்களும் அப்படிதான் மாறுவீங்க. இன்னைக்கு நீங்க வேற ஒரு வடிவத்துல இருக்கீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா, இது என்னோட இது இல்ல அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பீங்க. அவ்வளவுதான் வடிவம்.